ഇത് സാറാണ് രണ്ടുപേരുടെ സാറ് കത്തി കാണിച്ചാറുണ്ട് പേടിച്ചാറുണ്ട് ക്യാഷ് എടുത്തെന്നാണ് கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் பட்ட பகலில் வங்கிக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி 15 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடியில் பெடரல் பேங்க் கிளை செயல்பட்டு வருகிறது. நேற்று பிற்பகல் 2 மணிக்கு ஊழியர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் தலையில் ஹெல்மெட், கையில் கிளவுஸ் அணிந்து கொண்டு வங்கிக்குள் நுழைந்துள்ளார். வாடிக்கையாளர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டியவர் உணவு அருந்திக் கொண்டிருந்த ஊழியர்கள் இருந்த அறையின் கதவை வெளிப்புறமாக தாளிட்டுவிட்டு நேராக கேஷ் கவுண்டர் சென்றுள்ளார். அங்கு கேஷியர் இருந்த நிலையில் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 15 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த கொள்ளையன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். தகவலறிந்து வங்கிக்கு சென்ற காவல்துறையினர் தீவிர விசாரணையை நடத்தி கொள்ளையன் குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர். ஹெல்மெட் அணிந்திருந்ததால் முகம் சரியாக தெரியவில்லை என்று ஊழியர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கொள்ளையன் பயணித்த சாலைகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் எர்ணாகுளம் பகுதியை நோக்கி தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்ற கொள்ளையன் ஆலுவா வரை சென்று அங்கிருந்து ரயில் மூலம் வெளிமாநிலங்களுக்கு தப்பிச் சென்றாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட வங்கி கிளையின் செயல்பாடுகள் குறித்து நன்கு அறிந்த நபர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வங்கியில் பணியாற்றும் யாருடனும் தொடர்புள்ளவரா, வங்கி ஊழியர்கள் யாருக்கும் தொடர்புள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கத்தியை காட்டி மிரட்டிய கொள்ளையன் ஹிந்தியில் பேசியதும் வங்கியில் 45 லட்சம் ரூபாய் இருந்த நிலையில் 15 லட்சம் ரூபாயை மட்டுமே கொள்ளையடித்து சென்றதும் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளதால் பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்ட பகலில் வங்கி கிளைக்குள் புகுந்து ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் கொள்ளையை அரங்கேற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.